சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? I am Vaiko. You want to be small? Who are you? I am Vaiko. I am your product of Anna movement. கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். New education policy that should be thrown into the dustbin. என்ன கொடுமை சார். கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா. இன்னைக்கு ஒரு செம்ம மேட்டரை பத்தி தான் பேச போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வைகோ அண்ணன் நாடாளுமன்றத்துல புயல் மாதிரி சூறாவளி மாதிரி பேசி இந்த சங்கி கும்பல்களோட சங்கிலேயே திங்கு திங்குன்னு மிதிச்சு விட்டுருக்காரு. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே சொல்றியே, பாக்கணும் போல இருக்கே. வா காட்டு. கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். அப்படி ஒரு சம்பவம் அருமையா நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இத பேசுறப்பவே எனக்கு ஷிப்பா வருது. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். ஏன்னா அது சாதாரணமான பேச்சு இல்ல. மனுஷன் மொத்த சங்கி கும்பலையும் ஓட விட்டு அடிச்சிருக்காப்ல. யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? Mr. Vaiko, your name is after Mr. Ghanshyam Tiwari. தெரியாது போல இருக்கு நம்மள பத்தி. மதிமுக நிறுவனரும் மாநிலங்களவை எம்பியுமான வைகோ நேற்று தனது நாடாளுமன்ற உரையில் மணிப்பூர் விவகாரம், தேசிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு இதையெல்லாம் எதிர்த்து அனல் பறக்க பேசியிருக்கிறார். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? வந்துட்டாயா. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வியே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. நீயா கற்பனை பண்ணி பாருங்க, நாடாளுமன்றமே சூடு பிடிச்சிருக்கு. பாஜக கும்பல் ஒரு பக்கம் இந்தி திணிப்பு, மும்மொழின்னு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம அண்ணன் எந்திரிச்சு மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. அந்த பேச்சை கேட்டு அந்த அவையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து போகுது. அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பேச்சா இருக்கும் அது? எப்படி சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். நான் அண்ணா இயக்கத்துல இருந்து வந்தவன் அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக போட்டதும் மொத்த கூட்டமும் சைலண்ட். I am Vaiko. You want to be small? Who are you? I am Vaiko. I am your product of Anna movement. நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கா. ஏன்டா அப்படி? சங்கிகள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, என்னப்பா இவர் ஒரு சின்ன கட்சி லீடரு, என்னத்த பெருசா பண்ணிடுறாரு, அப்படி என்னத்தான் பேச போறாரு அப்படின்னு அசால்ட்டா இருந்திருப்பாங்க. ஆனா வைகோ அண்ணன் யாரு? சாதாரணமான ஆளா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வைகோ அண்ணன் என்ன சாதாரணமான ஆளா? சங்கி கும்பல்களோட மூஞ்சில திராவிட செம்பத்தி சம்பத்தி எடுத்து மண்டையிலேயே போடுன்னு போட்டிருக்காரு. என்னத்த இங்க உட்காந்துக்கிட்டு அங்க நடக்கிற தப்புலாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க. அப்படி இந்தி திணிப்பு எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு எதுக்கு மும்மொழி கொள்கை? 1971 மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனையா எங்களுக்கு இந்த தொகுதி குறைப்புங்கிறது அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாரு. So many people in you. Speak on the subject. So many. Hundreds and hundreds. Please speak on the subject. ஏய் சவுண்டா கம் பண்ணு. யார் ஏரியா தெரியும்ல? யார் யாரடா? பாஜக காரங்க பதில் சொல்ல முடியாம தலை குனிச்சு போய், அடடா யாரா இவரு இந்த தாக்குறாரு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம் எல்லாம் இல்ல சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். இல்லங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. நம்ம வைகோ அண்ணனோட தைரியமும் தமிழ் பற்றும் தான் செம்ம ஹைலைட். ஒரு மாநிலங்களவை எம்பியா இருந்தாலும் அவர் பேசுனது தமிழ்நாட்டோட குரலா ஒலிச்சிச்சு. என்னண்ணே, நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான்.
இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். நாங்க பெரியார பின்பற்றினவங்க, அண்ணாவோட படையில இருந்து வந்தவங்க அப்படின்னாலும் பாஜக கும்பல்லாம் ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. கேள்விகள் மேல கேட்டு 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 மொத்த கும்பலையும் ஆட விட்டுட்டாப்ல. கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க உங்கள் சங்கிலியே சைனு போடுவேன். அப்படி பண்ணிடுமா இந்த ஏகாம்பரம். அவரோட ஒவ்வொரு கேள்வியும் அம்பு மாதிரி சங்கி கும்பல் பக்கம் பாஞ்சுக்கிட்டே இருந்தது. சங்கிகள் காலி. கலக்கிட்டல. சரி, அப்படி அவர் என்னதான் பேசினாரு அப்படிங்கறத பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். $1 மில்லியன் கேள்வி ஒன்றை கேட்கிறேன். இந்த நாட்டின் பிரதமருக்கு வெளிநாட்டில் என்ன வேலை? என்ன ஐயா வேலை வெளிநாட்டுல? என்ன கேட்ட? அவரை பத்தி எப்ப கேட்டாலும் அந்த நாட்டுல இருக்காரு, இந்த நாட்டுல இருக்காரு அப்படிங்கிறீங்க. அவர் என்ன எல்லா நாட்டுகளுக்கும் பிரதமரா? எல்லா நாட்டுக்கும் அவரா பிரதமர்? அவர் ஏன் மணிப்பூருக்கு போகல? ஒரு பிரதமரா அவர் தோத்து போயிட்டாரியா? அப்படிப்பட்ட பிரதமருக்கு மணிப்பூருக்கு போக ஒரு நேரம் கிடைக்கலையா? மணிப்பூர் என்ன இந்தியால இல்லையா? பிஎம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிஎம் பிக்னிக் மினிஸ்டர், பிக்னிக் மினிஸ்டர், பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னு போலியர்னு போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. எல்லா நாடுகளுக்கும் டூர் போறாரு. அப்படியே மணிப்பூர் பக்கமும் ஒரு டூர் போட வேண்டியதானே? அங்க போறதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இல்ல. Minister means PM. Our Prime Minister means picnic minister. Picnic minister. Picnic minister. Please, yes, he's going all the country. He's going all the country. சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? இப்படி மோடியை பத்தி பேச ஆரம்பிச்சதும் பிரதமரை பத்தி பேச வேண்டாம், இது நாடாளுமன்றத்துக்கு புறம்பானது, விஷயத்துக்கு வாருங்க அப்படின்னு துணை சபாநாயகர் குறுக்க வந்து பூந்தாப்ல. அதுக்கு நம்ம அண்ணன் வைகோ போட்டார் பாருங்க போடு. யோ, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஐயா, எதியா நாடாளுமன்றத்துக்கு எதிரானது அப்படின்னு வைகோன்னு கேட்டோன்னா மொத்த சங்கி கும்பல், அதாவது மொத்த பாஜக எம்பிக்களும் கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? I am Vaiko. You want to be small? Who are you? I am Vaiko. I am a product of Anna movement. I am a product of anti-Hindu. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். சிங்கம் கர்ஜனை பண்ணிட்டு இருக்கும் போது 10 நாய்கள் வாழை மடக்கி காலுக்கு கீழே வச்சுட்டு குறைச்சா, வாழ்னு குறைச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்துச்சு. அதை பார்க்கும் போது சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. சிங்கம் வயசானாலும் சிங்கம் தான் ஐயா. நான் வைகோ, நீங்க யாரு? நீங்க யார்? நான் அண்ணா இயக்கத்துல இருந்து வந்தவன் அப்படின்னு சொன்னதும் சபாநாயகர் ஐயா அமரங்கய்யா அப்படின்னு பதட்டமாயிட்டாரு. சொல்ல முடியாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்போ பேசினாரு பாருங்க ஒரு பேச்சு, ஒரு பஞ்சு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழந்து சங்கே முழங்கு, எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்த இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், கண்ணம் கிளிபட நேரும், கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். சாம்பார் ஆப் எனக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், கண்ணை கிளிபட நேரும், கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம், கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். நாம இங்க இருப்பா. ஏய், என்ன பாக்குறப்பலாம் இதே வேலைய செய்றீங்க. இங்க வர குடிக்கல சொல்ல ஊர விட்டு போறீங்க. இங்க வர. ஏய், இங்க ஒழுங்கா கட்டற நாயே. This is our war song in anti-Hindi agitation. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இது எங்கள் போர் முழக்கம். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. உடனே சபாநாயகரும் விஷயத்துக்கு வாருங்க, நாடாளுமன்ற விதிப்படி கொடுக்கப்பட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அமருங்க அப்படின்னு சொல்ல. யோ இரியா, இதுதான் நான் பேச வேண்டிய நேரம். இந்த நாடாளுமன்றத்துல 24 வருஷம் அனுபவம் இருக்கு எனக்கு. இவன் ஒருத்த அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை குப்பையில தூக்கி எறியணும். புதிய கல்விக் கொள்கையை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம் அப்படின்னாரு. New education policy that should be thrown into the dustbin. New education policy that should be thrown into the dustbin. என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. கடைசியில பாஜக காரங்க இந்த வைகோவை எடுத்து பேச முடியாது போல இருக்கப்பா
இவரை எதிர்த்து பேசுறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் விட்ட கேள்விகள் எதுவும் அவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு அறிவோ தெம்போ திராணியோ இல்ல. They have not agreed new economic policy. Hindi. நம்ம வைகோ அண்ணன் நாடாளுமன்றத்துல போய் ஒரு திராவிட புயலையே கிளப்பி விட்டு வந்துட்டாரு. சங்கிகள் எல்லாம் அந்தோ பைதாபம். எந்திரி மாமா எந்திரி மெதுவா எந்திரி வண்டிக்கு போயிடலாம் வா வா வண்டிக்கு போயிடலாம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy bugger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.